நேரில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இதனால் நம்முடைய மோடி அரசாங்கம் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 23ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த நிதிநிலை அறிக்கை ஒரு இந்திய தேச நலனை முன்னிறுத்துவது என்பதற்கு மாறாக முழுக்க முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை வழங்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக மாறியிருக்கு என்பது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய முறையில் குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை முழுக்க முழுக்க புறக்கணித்து தன்னுடைய கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருப்பது மிகுந்த வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் ஏற்கனவே கண்டித்திருக்கிறோம். இதனை தமிழ்நாடு முதலமைச்சரும் இதை கண்டித்து அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமான தமிழகத்தை பழிவாங்குகிற போக்கு கடைபிடிக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் ஏற்கனவே கலந்து கொள்வதாக இருந்தேன். இப்போ அந்த கூட்டத்தை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கேன் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அந்த முடிவு எவ்வளவு சரியானது என்பதை இன்று காலையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த போது 5 நிமிஷங்கள் கூட அவங்களுக்கு பேச முடியாமல் மைக்க துண்டிச்சனுடைய விளைவாக அவங்க அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சு மிக வன்மையாக கண்டித்து பேசியிருக்கிற பேச்சை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாஜக அரசாங்கம் இந்தியா என்கிற ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களுக்கான அரசாங்கம் என்ற நிலை மாறி தங்களுக்கு வாக்களித்த தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களுக்கு தான் அரசு என்று சொல்லுகிற ஒரு கூட்டாட்சி தத்துவையை சிதைக்கக்கூடிய முறையில் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. எனவே தமிழகம் உள்பட கேரளம் உள்பட மாநிலங்களை புறக்கணித்ததை வன்மையாக கண்டிச்சோம். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு உலகம் முழுவதும் அந்த கார்ப்பரேட் முதலாளிகள் சொத்துக்களுக்கு செல்வ வரி போட வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிற நேரத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வரியை 5% குறைச்சி போட்டிருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு மாறி இருக்குன்னா இதை விட ஒரு பட்டவர்த்தனமாக கார்ப்பரேட் முதலாளிகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை பார்க்க முடியாது. அதே சமயத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள், கிராமப்புற வளர்ச்சி, பெண்கள், குழந்தைகள் போன்ற பல்வேறு துறைகளுக்கான அவங்களுடைய நிதி ஒதுக்கீடு என்பதை வெட்டி குறைச்சிருக்கிற இவைகள்லாம் கண்டித்து வருகிற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் மறியல் போராட்டம் என்று நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். சற்றேறக்குறைய தமிழ்நாட்டில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அதாவது ஆட்சிக்கு ஒரு மாதம் கூட இன்னும் சரியா முடியல, அதுக்குள்ளேயே இந்த அரசாங்கத்துடைய சாயம் வெளுத்து போயிருக்கிறத பார்க்கிற போது இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் நீடித்தா இந்தியாவில் எவ்வளவு மோசமான விளைவு ஏற்படும் என்பதை இந்திய நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பட்டவர்த்தமாக புரிந்து கொள்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. எனவே தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார கொள்கையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்றும் இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோங்கிறது நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். 2வது, இன்னைக்கு ஏற்கனவே மேட்டூரில் தண்ணீர் இருந்தபோது கூட கர்நாடக அரசாங்கம் உரிய அளவுக்கு தண்ணீரை திறந்துவிட மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காவிரி ஒழுங்காற்று குழு ஒரு நாளைக்கு 1 TMC தண்ணீரை நீங்கள் திறந்து விடணும்னு சொன்ன போது கூட அதை ஏற்க மறுத்தாங்க. பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்கட்சிகளுடைய தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்திய அடிப்படையில், காவிரி மேம்பாட்டு ஆணையத்தை வற்புறுத்திய அடிப்படையில் இன்னும் அது சம்பந்தமான ஆணையம் முடிவெடுக்காத சூழலில் இன்னைக்கு இயற்கை மழை பொழிஞ்சு கிட்டத்தட்ட கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா அணைகளும் அவங்க தண்ணியை தேக்கி வைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. இன்றைய தினம் மேட்டூர் அணை 100 அடியை தாண்டி போயிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. கடந்த இந்த ஆண்டு குறுவை சாகுபடி அநேகமாக தமிழ்நாட்டிலே டெல்டாவில் மேற்கொள்ளப்படலை. ஏதோ மோட்டாரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறு பகுதி சாகுபடி தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சம்பா சாகுபடி இப்போ செப்டம்பர் மாதம் உடனே துவங்க வேண்டியிருக்கு, ஆகஸ்ட் செப்டம்பரில். எனவே தமிழக அரசு இந்த நீர்மட்டம் உயர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணையை திறந்து சம்பா சாகுபடிக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். கர்நாடக அரசும் வெள்ளம் அதிகமாக எங்களால் தண்ணியை தேக்க முடியாத அளவில் தான் நாங்கள் தண்ணியை திறந்து விடுவோம்,
மற்றபடி இருக்கிற தண்ணியில் தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய பங்கை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற அந்த அடம்பிடிக்கிற போக்குங்கிறது ஒரு ஏற்புடையதல்ல. அது இந்தியாவினுடைய அரசியல் சாசன அமைப்புக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முரணானது என்பதை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை விவசாயிகளும் சங்கங்களும் பலரும் அறிவித்து தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் சம்பா சாகுபடி முழுமையடைகிற வரை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். மூணாவது, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பணி நியமனத்தில் ஏராளமான முறைகேடுகள் நடந்திருக்கு என்கிற புகார் இன்றைக்கு எழுப்பியிருக்கு. அதாவது ஒரு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இணைக்கப்பட்டிருக்கிற பல கல்லூரிகளில் பல ஆசிரியர்கள் முறைகேடாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. உரிய தகுதி, உரிய தேர்வு அதெல்லாம் இல்லாமலே பணியமர்த்தப்பட்டிருக்கிறதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருக்கு. ஒரே ஆசிரியர் 10 கல்லூரியில் பணி செய்ததாக அங்கே ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் முறையாக நடக்குதாங்கிற சோதிப்பதற்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கமிட்டி முறையாக செயல்படலை. அவங்க முறையாக விசாரிக்கல. அவங்களுடைய ஒப்புதலோடு தான் இந்த முறைகேடு நடந்திருக்கு என்கிற அடுக்கடுக்கான புகார் என்பது வந்திருப்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கதாக இருக்குது. அதுலேயும் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல உயர்ந்தது கல்வி நிறுவனம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படியான முறைகேடு நடந்திருப்பதும், அந்த பொறியியல் கல்லூரியில் படிக்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்ட கல்லூரி மாணவருடைய கல்வியே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த முறைகேடுகள் நடந்திருக்குங்கிற அச்சம் தெரிவிக்கிற உண்மை என்பது வந்திருக்குது. தமிழக அரசு உடனடியாக இதில் ஒரு விசாரணையை நடத்தி இதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த முறைகேட்டுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக வற்புறுத்த விரும்புகிறேன். குறிப்பாக பல இடங்களில் முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குது, மற்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரி முறைகேடு நடப்பது என்பது எதிர்கால சந்ததியினுடைய கல்வியை பாதிக்கும், ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதிக்குங்கிறது அடுத்த கணக்கில் கூட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தை கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகளை எதிர்த்து நாங்கள் கடலூரில் கூட மிகப்பெரிய மாநாடெல்லாம் நடத்தணும். ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இங்கே நாங்கள் மாநாடெலாம் நடத்தினோம். சட்டமன்றத்தில் நாங்கள் ஒரு தனிநபர் மசோதாவையே கொடுத்துருக்குறோம். அதிமுக பிரிவில் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் இந்த ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற போது அதை தடுப்பதற்கான அந்த ஆணவ கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மேலே உரிய தண்டனை வழங்குவதற்கு இந்த ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பியிருக்கு. ஆனால் சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது ஒரு சற்று அதிர்ச்சியாக இருக்குது. ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் தேவையில்லை, இருக்கிற சட்டத்தையே வலிமையாக செயல்படுத்தினா போதும் என்று சொல்லுவது அவ்வளோ பொருத்தமற்றதாக எங்களுக்கு படுது. எனவே தமிழக அரசு தங்களுடைய நிலையை மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகு பார்த்தா 2-3 ஆணவ கொலைகள் நடந்து போச்சு. அவர் சட்டமன்றத்தில் சொன்னதுக்கு பிறகு அநேகமாக 3 கொலைகள் நடந்து போயிருக்கிற மாதிரி செய்திகள் வருது. ஸோ அடுக்கடுக்காக இப்படி ஆணவ கொலைகள் அப்படி நடக்கிறது தடுப்பதற்கான உரிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டு விரும்புகிறேன். இப்படி சட்டத்தை கொண்டு வரதுனால ஆணவ படுகொலைலாம் தடுத்துட முடியுங்கிறதுக்காக இல்லை. உண்மையிலேயே ஆணவ படுகொலைகளை தடுக்கணும் என்று சொன்னால் அது சமூகத்தில் சாதிய உணர்வை வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த உணர்வு மழுங்கடிக்கப்படணும், சாதிய அணி சேர்க்கை தடுக்கப்படணும், சுயசாதி பெருமையை பேசுகிற அப்படிப்பட்ட சக்திகளுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதையெல்லாம் வலியுறுத்தி ஒரு கருத்தியல் ரீதியான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக தமிழக அரசு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவருடைய தலைமையில் பள்ளிகளில் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு சாதிய உணர்வு அந்த உணர்வு மேம்படாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்யலாம் என்கிற ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று ஒரு குழு அமைச்சாங்க. அவர் ஒரு 7-8 மாதம் 9 மாதங்களுக்கு மேலே ஆய்வு செஞ்சு ஒரு விரிவான அறிக்கையை, ஒரு 1000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கொடுத்து தன்னுடைய சிபாரிசுகளாகவும் கொடுத்துருக்கிறார். இது அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டியிருக்கு. அரசாங்கம் பரிசீலித்து எது பொருத்தமானது அந்த பொருத்தமானதை அமல்படுத்த வேண்டும் என்று அரசனுடைய நடவடிக்கை. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அந்த சிபாரிசுகளை அரசு கிடப்பில் போட்டுறாம அது உரிய முறையில் பரிசீலித்து அதை ஒழுங்காக சீக்கிரமாக அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். ஆனால் இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா
இந்த குழுவுடைய அறிக்கையை பார்த்து பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த அறிக்கையவே தூக்கி கிடப்பில் போடணும், அந்த அறிக்கையை வச்சுக்க கூடாது, இந்த அறிக்கையை பூரா சிபாரிசை பூரா நிராகரிக்கணும்னு சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் என்ன பள்ளிகளில் சாதிய உணர்வு இருக்குது, சாதிய உணர்வு வளர்க்கப்படுது, பள்ளி மாணவர்களே பரஸ்பரம் வெட்டிக்கிட்டு சாகிற நிலைமை என்பது ஏற்படுது. அந்த அளவுக்கு சாதி வெறி ஊட்டி பழக்கப்படுகிற அப்படிப்பட்ட நிலையில் அதை தடுப்பதற்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கிற போது, அதுக்கு ஒரு குழு அமைச்சு சிபாரிசை பெறுகிற போது ஏன் பாஜக பதறுது? அப்போ இந்த வர்ணாசிர தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய சாதிய உணர்வுல தான் எல்லாரும் பயிற்றுவிக்கப்படணும்னு பாஜக விரும்புதா? சாதி அடிப்படையில் பள்ளி மாணவர்களே மோதிக்கிட்டு ஒருத்தர் சாவது தான் தேவை என்று பாஜக கருதுதா என்பதை அவங்க தெளிவுபடுத்தணும். பாஜகவுடைய நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன். இது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நாசகர பாதைக்கு இட்டு செல்லுதா என்று பயன்படுத்துவதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் அம்பிகா சக்கர ஆலை ஏற்கனவே மூடி இருந்தது. இப்போ அதனுடைய நிர்வாகம் மாறி வேறொரு நிறுவனம் அதை எடுத்திருக்காங்க. எங்களை பொறுத்தவரை இது திமுக. ஆகவே இதில் வரக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை வரும்போது நாங்கள் இயக்கங்கள் நடத்துவோம். இப்போ நான் 24ஆம் தேதி தமிழ்நாடு பூரா மின்சார கட்டணத்தை எதிர்த்து நாங்கள் தான் ஆர்ப்பாட்டம் இருக்கிறோம். ஏன் பயன்படுத்தல? தமிழக அரசுன்னு சொன்னா அப்புறம் தமிழக அரசுன்னு சொன்னா யார நீங்க தமிழ்நாட்டில் மின்சார உயர்வை கண்டிச்சு தமிழக அரசே வாபஸ் வாங்க, முதலமைச்சரே மறுபரிசீலனை பண்ண, அப்புறம் என்ன பிஜேபி முதலமைச்சர் அர்த்தம்? அதாங்க மின்சார கட்டணத்தை உயர்த்துற போது, சொத்து வரியை உயர்த்துற போது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எந்த அளவுக்கு கண்டிக்க முடியுமோ கண்டித்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். இன்னும் எதிர்காலத்தில் மக்கள் நலன் பாதிக்கப்படுகிற திட்டங்கள் வந்தால் உறுதியாக நாங்கள் போராடுறோம். இல்லை, அதாவது எங்களை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறு, தனிநபர் காரணங்களுக்காக கொலைகள் நடக்கிறது என்பது வேறு. இது ரெண்டையும் போட்டு ஒன்னா பேசி நம்ம தீர்வு காணவே முடியாது. சொந்த காரணங்களுக்காக ஒருத்தர் வெட்டிட்டு சாவறதுக்கும் சட்டம் ஒழுங்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு போதை பழக்கம் அதிகமாக இருக்குது. போதை பழக்கத்தினால கொலை வெறிகள் அதிகமாக நடக்குது. அந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்தணும். டாஸ்மாக் கடை அந்த டாஸ்மாக் வியாபாரத்தை படிப்படியாக குறைக்கணும், படிப்படியாக மூடுவதற்கான ஏற்பாடு செய்ய வேணுங்கிறத நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், வற்புறுத்திட்டு தான் இருக்கோம். கள்ளக்குறிச்சியில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை எங்கள் கட்சி சார்பில் தான் நடத்தினோம். நாங்கள் என்ன அதில் வேடிக்கை பார்த்தோம்? அதனால் இது இட்டு கட்டி எங்களை என்னன்னாக்கா நாங்கள் திமுகவோட இருக்கோம், ஆகவே திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல, போராட்டம் பண்ணலன்னு சொல்றதுங்கிறது அது உண்மைக்கு மாறானது. ஆனால் ஒன்று நான் தெளிவுபடுத்த என்னன்னா, பாஜகவை எதிர்க்கிற அந்த அணியில திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோங்கிறத நாங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கிறோம். பகிரங்கமாக அது இன்னைக்கு அரசியல் தேவை இருக்கு. அதுக்காக அது எங்க நலனுக்காக இல்லை, சிபிஎம் நலனுக்காகவோ கட்சி நலனுக்காக இல்லை, ஒட்டுமொத்தமான தேச நலனுக்கு அது தேவை இருக்கு. அதே சமயத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுக மக்கள் நலன் பாதிக்கிற நடவடிக்கை எடுக்கிற போது நாங்கள் உரிய அளவுக்கு இயக்கங்களும் போராட்டம். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு நான் சொல்லலைங்க, அப்படி சொல்லல. ஆனா சாதாரணமா தனிநபர் கொலைகளையும் சட்ட ஒழுங்கையும் ஒன்னா போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. தனிநபர் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்குது. ஒரு பத்திரிகை வந்திருக்கு. அதாவது ஒரு தாய் தன்னுடைய பையன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகலன்னு கேட்குறாங்க. அந்த பையன் அந்த அம்மாவையும் அந்த அண்ணனையும் கூட்டிட்டு அவங்க போய் போலீஸ்ல சரண்டர் ஆகுறான். இதை நீங்க தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா பார்க்க முடியுமா? ஆனா அதே சமயத்தில் ஆம்சாங் படுகொலைன்னு வர்ற போது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா தான் இருக்கு. அது கூலிப்படை கலாச்சாரம் இருக்கு, ரவுடிஸ் எவ்வளவு. இப்ப நீங்க இந்த ஆம்சாங் படுகொலையை ஒட்டி வரக்கூடிய செய்திகள் எவ்வளவு ஆழமா போயிருக்கு, எவ்வளவு ரவுடிசம், எவ்வளவு சமூக கூலிப்படை கலாச்சாரம் வளர்ந்து போயிருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குங்கிறதுக்கு அதெல்லாம் உதாரணம். நான் என்ன இன்னைக்கு வந்திருக்கிற அருண் சொல்றாரு, இவ்வளவு ரவுடிகள் இவ்வளவு ரவுடிகளை நாங்க கட்டுப்படுத்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கல்ல, சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான பிரச்சனை சீரடைவதை சரி பண்ணு தான் சொல்றோம். இது எதை காட்டுது? கூலிப்படை கலாச்சாரம் வழங்குவதும், ரவுடிசம் பெருகி இருக்கிறதும், இந்த போதை பழக்கம் போலீஸுக்கு தெரியாம நடக்குது.
இப்போ காவல்துறை இதெல்லாம் வந்து மெத்தனமா இருக்கக்கூடாதுன்னு ஓகே.